ஃப்ரெண்ட்ஸ், அரசு உளவுத்துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 44,900லிருந்து 1,42,400 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்த வேக்கன்சி வந்து 3,700க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. குரூப் சி லெவல்ல வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோ உங்களுக்கு வந்து அரசு உளவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு கிரேட் 2ல் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 போர்ட்டலில் நீங்கள் எதில் வேணாலும் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ இதில் வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900லிருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். 30 டேஸ் லீவ் இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 3,717 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ டிசைரபிளாக வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் வந்து தெரியும் அப்படின்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டயர் 2ல் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டயர் 3ல் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான டயர் 1 எக்ஸாமுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும். 100 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து டயர் 2ல் வந்து உங்களுக்கு 50 மார்க் வந்து இருக்கும். 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 சென்டரை வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர் இருந்தால் 35 மார்க், ஓபிசி இருந்தால் 34, எஸ்சி எஸ்டி இருந்தால் 33, இடபிள்யூஎஸ் இருந்தால் 35 வந்து நீங்கள் எடுத்தால் அதுக்கு வந்து ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து இதில் வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. லாஸ்ட் டேட் வந்து 10th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 550 ரூபா வந்து ஃபீஸ் வந்து கம்பல்சரி. அது வந்து ப்ராசஸிங் சார்ஜ். இதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸு யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 650 ரூபா வந்து பே பண்ணணும். மீதி இருக்கிற எஸ்சி எஸ்டி ஃபீமேலு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 550 ரூபா பே பண்ணால் போதும். ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி மட்டும் 550 ப்ளஸ் ஒரு 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டையும் சேர்த்து 650 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.